இப்போவும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கலாம். என்னங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் காலேஜ் டைம்ல எல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் 90s கிட்ஸ், உங்களுக்கு இது நடந்திருக்கும் கண்டிப்பாக. என்னங்கன்னா, புதுசாக பெருசாலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ரஃப் யூஸ்க்கு இப்போல்லாம் ரஃப் யூஸுக்குன்னு தனியாக போடுறாங்க, வெளியில் போகிறதுக்கு தனியாக போடுறாங்க, சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு தனியாக போடுறாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் அப்படி இருந்திருக்காது. என்னங்கன்னா, வருஷத்தில் ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் கிடைக்கும். அது தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வருஷத்தில் இருந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாத்தையுமே போட்டு அது யாராச்சும் சொந்தக்காரர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க வீட்டில், அதை தான் நம்ம போட்டுக்கணும். ஆனால் அப்போல்லாம் இவ்வளோ வெயிட் போடல. ட்ரெஸ் எங்கேயாவது அங்கங்கே கிழிஞ்சிருக்கும், இருந்தாலும் போட்டுப்போம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரிஞ்சிருக்காது. இப்போ என்னடாங்கன்னா, தனியாக ரஃப் யூஸ்க்கு தனியாக எடுப்பாங்களாம், வெளியில் போகிறக்கு ஃபங்க்ஷனுக்கு. செப்பல் கூட அப்படி தாங்க. அந்த லப்பர் செப்பலெல்லாம் யாராச்சும் போட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அந்த ஒயிட் வித் ப்ளூ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இல்லைன்னா ஃபுல்லுமே சாண்டில் மாதிரி இருக்கும், செம்ம கெட்டியாக இருக்கும். அது ஆட்டுக்காட்டுக்கெல்லாம் போட்டு நல்லா தொட்டுக்கலாம். அப்புறம் முள் அதிகமாக ஏறாது. இந்த மாதிரி தான் எங்கள் காலமெல்லாம் ஓடிச்சு. இப்போல்லாம் என்னடானா, ஐயோ எவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க தெரியுங்களா? ட்ரெஸ்ஸு அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு சில டைம் நான் உள்ளே போய் பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு, ரேட் அதிகம்னு சொல்லி நான் வெளியே வந்திருக்கேன். எனக்கு அது ஓகே தான். ஆனால் சின்ன வயசுலேருந்து அப்படி பழகணுங்காட்டி எனக்கு பெருசாக ட்ரெஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார் எல்லாருமே வந்துட்டு பழைய ட்ரெஸ்ஸுவே ரஃப் யூஸ் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது அந்த ஒரு 2-3 வருஷமாக அப்படியே ஓடின்னு பாருங்களேன். அந்த பழைய ட்ரெஸ்ஸே அம்மா கொடுத்துருவாங்க, அதுதான் அப்படியே போட்டுருக்கு. ஒரு 2-3 ட்ரெஸ் தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் யார் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.